தம்பி அவுட்டு. தம்பி நீ அவுட் சமிக்கிட்டு வந்து நீ வந்து வா பாரு நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு குறைச்சு வீடியோ எடுக்கணும். கேம் வந்து அடைக்கலப்பட்ட கேம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. நிறைய குழந்தைங்க வந்து ஒரு குழந்தை அவுட் ஆகிடுச்சு. நிறைய குழந்தைங்க இருந்தீங்கன்னா இங்க இருந்தாலும் முன்னாடியே விழா மாட்டேங்குவாங்க. ஸ்டார்ட் பண்ணி தெரியலன்னு சொல்லிட வேண்டாம். லாஸ்ட் அந்த குழந்தைங்க யார் லாஸ்ட் வர்றீங்களோ அவங்க வந்து வெளியே போயிடுங்க. இது வந்து நீங்க வந்துருக்கும். கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்தது கடைசி யார் சாமி? சிறகு ப்ளே பண்ணிடு. ஒரு கடத்தை எடுத்துரு சாமி. போஸ் ஒரு கட்டை மட்டும் வச்சு ஒரு கட்டத்தை மட்டும் யாருமா தம்பி? மற்ற குழந்தை இருக்காங்க. அடுத்த குழந்தை அடுத்து கேம் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. நிறைய பெற்றோர் வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. தம்பி லாஸ்ட் தம்பி நீ வெளியே போயிடு. அடுத்த கேம்ல போய்க்கலாம். கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 5 பேர் தான் ஓடிட்டு இருக்காங்க. யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப உற்சாகமா கலந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நிறைய குழந்தைகள் எல்லாமே கலந்துபடி கேட்டுக்கிறோம். நீ வந்து இந்த கேம்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம், முதல் வாரம் முக்கியம் இல்லை, ஃபர்ஸ்டா யார் வரீங்கிறது முக்கியம். ஃபர்ஸ்ட் வரவங்க எலிமினேட் ஆக மாட்டீங்க. அடைக்கலப்பட்டினம் கேம்ல வந்து கார்த்தி வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அப்படி வாழ்த்துக்கு எல்லாமே கை தட்டுங்க. ஏசப்பா இருந்தாரா, அவருக்கு சீஷர்கள் இருந்தாங்க இல்லையா? எத்தனை பேர் சீஷர்கள் இருந்தாங்க? கார்த்தி தான் ஃபர்ஸ்ட் இல்லையா? ஸோ கார்த்திக் தான் அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ். 3 ஸோ 3 வந்து தப்பான பதில். 12 கரெக்ட். எல்லாம் கிளாப் பண்ணலாமா? ஸோ 12. உன்னோட பேருப்பா? நிதிஷ். நிதிஷ் வந்து 12ன்னு சரியான விடையை சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து நம்ம நிதிஷ் கொடுப்போம். செகண்ட் ப்ரைஸு கார்த்தி. ஏன்னா அவன் வந்து எஃபர்ட் போட்டு முன்னாடியா அந்த வட்டத்துக்குள்ளே நின்றதால. ஓகேவா? நீ கரெக்டாக பதில் சொல்லியிருந்தா ஃபஸ்ட்டு வந்திருப்பேன். சரியா? ஓகேவா? ஃபஸ்ட்டு செகண்டு. தேங்க்யூ. அடுத்துக்கு போகலாம். செகண்ட் கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாயும் எலும்புன்னு சொல்லி அந்த கேம் வந்து எப்படி டெமோ கார்டுன்னு சொல்லி அக்கா அவங்க 2 பேருமே டெமோ காட்டிட்டு இருக்காங்க. அது உன்னிப்பாக பாருங்க எப்படி விளாடணுன்ட்டு. அவங்க அவுட். ஓகேவா? அதனால அவங்க அவுட். அவங்க தொட முடியாது இருந்தால் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். ஓகேவா? தொடாமல் ஓடிடணும். அப்படியே இல்லைங்க. ஓகேங்க. சரிடா. சூப்பர். ஓகேடா. பசங்க சூப்பரா. கேம் டாக் அண்ட் தி போன் ஸ்டார்ட் பண்ற கேம். சரி
ஏமாந்த நேரத்தில் அந்த பாட்டில் எடுத்துட்டு போயிடணும். அவங்க தொட்டாங்கன்னா அவங்க அவுட்டு. தொட்டு தம்பி, தொட்டினா அவுட் ஆகிடும். அப்படின்னா அப்படியே நல்லதா முதல்ல வர சொல்லு சாமி. மறுபடியும் ஜெயிச்சிட்டாங்க. அவங்க ஒரு பாயிண்ட் எடுக்கணுமா? வச்சுக்கிறீங்களா? சரிடா சார், பாயிண்ட் கவுண்ட் பண்ணிக்கோங்க. யார் வந்து அதிக பாயிண்ட் வாங்குறாங்களோ அவங்க தான் வின்னரு. இந்த பாட்டில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒருத்தருக்கு அடுத்த டீமுக்கு வந்து நாங்கள் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க. 2 பாயிண்ட் அவங்க. தம்பி நீ போய் எடுத்து 8 டக்குன்னு எடுத்து ஒடியே வந்துடணும். அவங்க 1 2 3ன்னு சொல்லுவாங்க. 3 சொன்னதுக்கு அப்புறம் நீங்க தூக்கிட்டு போகணும் பாட்டில். ஓகேவா? தம்பிக்கு நான் பாப்பா சான்ஸ். சரிங்க சார், அங்கே இன்னொன்று வாங்கிக்கலாமா? இப்போ நெக்ஸ்டா அடுத்ததா அவங்க பொசிஷன்ல நிக்கணும். இங்க இங்க 1 2 3 3 சொல்லும் போது மட்டும்தான் நீங்க அது விளையாடணும். 3க்கு முன்னாடி எல்லாம் ஆடக்கூடாது. ஓகேவா? சொல்லட்டா? 1 2 3 ஸ்டார்ட். 3 சொல்லிட்டாங்கன்னா நீங்க எடுத்துருங்க. டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான். ஆமா, குழந்தை வராங்க. பாப்பா பின்னாடி நில்டா. தம்பி கொஞ்சம் இப்படி வந்துடா. ரெடி 1 2 3. தொட்டுடா. இந்த டீம் ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட், இது 4 பாயிண்ட். பாப்பா அனுப்பிடலாமா? சரி இருங்க, இன்னொரு குட்டியா யாருன்னா செலக்ட் பண்ணலாமா? அண்ணா கூட வா. ஒரே ஒரு கேம் தான் லாஸ்ட். யாரு லாஸ்ட் பாயிண்ட் இல்லன்னா பாப்பாவும் எடுத்துக்கலாமா? அவங்க ஃபர்ஸ்ட் இன்னொருத்தர் யாரு? இப்போ யாராவது வரலாம். எல்லாருமே வந்துட்டீங்களா? ஒரு டீம்ல இருந்து யாருன்னா வருது?
இல்ல பொசிஷன்ல நிக்கணும். இங்க அப்படி நிக்க கூடாது. ஸ்ட்ரைட். நீயும் ஸ்ட்ரைட்டா நிக்கணும். ஓகே ஓகே. இப்போ சொல்லிட்டா? நோ ஸ்ட்ரைட்டா நிக்கணும். ஸ்ட்ரைட்டா நிக்கணும், வளையக்கூடாது தம்பி, வளையக்கூடாது. ஸ்ட்ரைட்டா நில்லு. ஓகே. இப்போ சொல்லலாமா? 1 2 3 சொல்லலாமா? 1 2 3. என்னடா அது பயமுறுத்தி யாரை எதிர்பார்க்கலாம். ஓகே சூப்பர்மா. கேம் இப்படிதான் விளையாடணும். இந்த ஓகேவா? டீம் பயமுறுத்தணும், அவங்க டச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடணும். ஓகேவா? ஓகே. மிஸ் ஆகி போயிடணும். இந்த கேம் முடிஞ்சு. இந்த டீம் ஜெயிச்சிருக்காங்க. 5 பாயிண்ட்ஸ் எடுத்து ஜெயிச்சிருக்காங்க. எல்லாரும் கை தட்டுவோமா, உற்சாகப்படுத்துவோமா? ஓகே. இப்போ இங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ்க்கு நாங்க क्वेश्चन கேட்க போறோம் பைபிள்ல இருந்து. யார் கரெக்டா ஆன்சர் பண்றாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் செகண்ட். பதில் தெரியுமோ அவங்க கையை தூக்கணும், சொல்லக்கூடாது. பதில் சொல்லிட்டீங்கன்னாக்கா டிஸ்குவாலிஃபைட், வெளியே போயிடுவீங்க, அப்புறம் ஜெயிக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பதில் தெரிஞ்சா கை தூக்குங்க, ஃபர்ஸ்ட் தூக்கணும். சரியா? கவனமா கேட்கணும். ஓகேவா? மத்தேயு புஸ்தகம் இருக்குல்ல பைபிள்ல, மத்தேயு புஸ்தகத்தை யாரு எழுதுனா? யார் அந்த புத்தகத்தை எழுதுனா? ஃபர்ஸ்ட் தப்பு. வேற அடுத்த சான்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதே क्वेश्चन தான் யார் ஆன்சர் பண்ணுவோ அவங்க தான் ஃபர்ஸ்ட். நீங்க கேம்ல வின் பண்ணாலுமே அடுத்து பைபிள் ரிலேட்டடான நம்ம क्वेश्चन கேட்போம், சிம்பிளா கேட்போம். மத்தேயு புத்தகத்தை யாரு எழுதுனாங்க? க்ளூ எல்லாம் கொடுக்காதீங்க, வேண்டாம். இவ்வளவு குழுல யாரும் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா. க்ளூ எல்லாம் இல்ல, நீங்க யோசிச்சு பதில் சொல்லணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். யாரு? இல்ல கை தூக்குங்க. கை தூக்குங்க. தெரிஞ்சு நம்ம விளையாடி இவ்வளவு குழுல யாரும் கொடுக்க மாட்டாங்க. கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க, வின் பண்ணிடலாம். ஓகே, கை தூக்குங்க. கையை தூக்கியாச்சு. சரி, ஆமா, ஆன்சர் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. யாக்கோபு. தப்பு. கை தூக்கணும், பதில் சொல்லக்கூடாது. சரி, அடுத்து உனக்கு தெரியுமா? ஈசாக்கா. இல்ல, தப்பு. உனக்குடா, யோசி. யோசிங்க. ஈசாக்கா. அதுல பதில் இல்லடா. எதுவும் இல்ல. ஓகே. மத்தேயு. எல்லாம் கை தட்டலாமா? சரி, Very good, very good, very good. சோ மத்தேயு புஸ்தகத்தை யாருனாலும் இவ்வளவு ரொம்ப டஃப்பான क्वेश्चन கேட்க முடியாது. பேர் எழுதுப்படா. அதுக்கு மேரியாக்காவும் ரொம்ப குழு கொடுக்குற மாதிரி அந்த ஆன்சரே சொல்லிட்டாங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் வின்னர் பிரதீகா. ஓகேவா? இப்போ நீ பதில் சொல்ல வேண்டாம். இப்போ உங்களுக்கு எவ்வளவு பேரு? 1 2 3 4 5. சரி. ஓகே, இங்க கவனிங்க. ஓகே, இப்ப பலூன் ஷோல்டர்ல வச்சிருக்கீங்களா? இங்க வச்சிருக்கீங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இங்க இருந்து இந்த கோட்டை தாண்டணும் நீங்க. சரியா? பாருங்க பசங்களா, கார்த்தி இங்க பாருங்க, விளையாடுறவங்க இங்க பாருங்க, சாமி இங்க பாருங்க. சரியா? அங்க இருந்து கையில பிடிக்க கூடாது அந்த பலூனை, இதோட பேலன்ஸ்லயே தான் வச்சுட்டு வரணும். சரியா? நீங்க இந்த கோட்டை தாண்டணும். யார் ஃபர்ஸ்ட் தாண்டுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேயா? புரிஞ்சதா? ஓகே, கையில பிடிக்க கூடாது. இன்கேஸ் கீழே விழுந்துருச்சுன்னா, பாதி வழியா கீழே விழுந்துச்சுன்னா மறுபடியும் முதல்ல இருந்து வரணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ரெடி? இன்னொரு பலூன். ஓகே, ரெடி? எனக்கு கவனிங்க ஆடுறவங்க. நீங்க தள்ளி நிங்களா?
பாப்பா லாஸ்ட் இருந்து பாப்பா கொஞ்சம் தள்ளின்னு சாமி, கொஞ்சம் அப்படியே தள்ளிடணுமா, இடம் கரெக்டாக இருக்கும். தள்ளிடுங்க அப்படியே. ஆடியன்ஸ் தான் பார்க்கணும் யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு. ஆடியன்ஸ் கரெக்டாக கவனமாக வாட்ச் பண்ணிக்கோங்க. யார் ஃபர்ஸ்ட் நீங்க என்கரேஜ் சொல்லணும். பண்ணுங்க சரிங்களா பசங்கள. கை தட்டி நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க தான் அப்பதான் குழந்தை விளையாட்டுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேயா? பெரியவங்க இங்க இருந்தா ஆல்ரெடி விளையாட மாட்டேங்குவாங்க. பெரியவங்க முன்னாடி கேம் ஸ்டார்ட் ஆகும் நெக்ஸ்ட். அது எல்லாம் பலூன் வச்சிருக்காங்க. ஓகே அக்கா அக்கா ரெடி 1 2 3 கோ. நடசாமி லாஸ்ட் ஒரு குட்டி சார் கை தட்டுங்க. எல்லாரும் கை தட்டுங்க. ஓகே நீங்க ரெண்டு பேர் மட்டும் ஃபர்ஸ்ட். நீங்க நீங்க ஓகே இல்ல மத்தவங்க வேணும். நீ போய் நில்லு சீக்கிரம். செகண்ட் ரவுண்ட் அப்பா ஃபர்ஸ்ட் ப்ளே ஃபர்ஸ்ட் நம்ம இன்னொரு ரெண்டு வந்தாங்க செகண்ட். ஓகே அடுத்து வந்து சீக்கிரம் ஒரு ரவுண்ட் முடிஞ்சு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. சீக்கிரம் ரெண்டு பேர் கொண்ட பலூன் கேம். டக்குன்னு அந்த பலூனை வச்சு கீழே விடக்கூடாது, முன்னாடி வரணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி 1 2 லைன் முன்னாடி வச்சிங்க கால். பின்னாடி வாங்க. இதெல்லாம் சீட்டிங் சரியா? லைனுக்குள்ள தான் இருக்கணும் கால். ரெடி 1 2 3 கோ. கார்த்தி தான் ஃபர்ஸ்ட். ஓகே எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். ஓகே அடல்ட் ஆரம்பிச்சலாமா? ஸோ 4 பேர் இந்த 2 டீமும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் இல்லை எல்லாரும் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் கொடுத்துருங்க. ஓகே சரி உங்களோட கொஸ்டின் என்னன்னா ஏசப்பா தெரியும்ல. ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் கை மட்டும் தூக்கணும், பதில் சொல்லக்கூடாது. நான் கேட்கும்போது சொல்லணும். ஃபஸ்ட்டு யார் தூக்குறாங்களோ அவங்க தான் பதில் சொல்லணும். ஏசப்பாவோட அம்மா பேர் என்ன? மரியாள். சரியான விடை. கை தட்டிடலாமா? ஸோ கார்த்தி தான் இதில் வின் பண்ணா. எல்லாரும் கை தட்டிடலாம். ஸோ சில்ட்ரன்ஸோட கேமு நெக்ஸ்ட் வந்து பெரியவங்களுக்கு உண்டான கேம் நடக்க போகுது. டக்குன்னு முன்னாடியே வாங்க. நிறைய பேர் வந்தாங்க. பெரியவங்க தாங்க அடுத்த கேம். பெரியவங்க எல்லாமே முன்னாடி வந்துடுங்க. அடுத்து உங்களுக்கு தான் கேமு. உங்க டீம்ல இருந்து ஒருத்தர் அனுப்ப போறீங்க. ஓகேயா? உங்க டீம்ல இருந்து ஒருத்தங்களுக்கு வந்து நாங்க கண்ணு கட்டிடுவோம். பலூனு கையில கொடுத்துருவோம். என்ன பண்ணணும்? அவங்க கண்ணு கட்டி இருக்கிறதுனால அப்படியே நடந்துட்டு வந்து அந்த கூடையில போடணும். பலூனு வெளியே போட்டாலும் இதுதான், பாதியிலே பலூனு கீழே விட்டாலும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். சரிங்களா? அவங்க டீம் வந்து உங்களை நேவிகேட் பண்ணிக்கலாம். பக்கத்து டீம் வந்து என்ன பண்ணலான்னா டேரக்ஷன் மாற்றி கூட விடலாம். ஓகேயா? பக்கத்து டீம் வந்து பாயிண்ட் விட்டுறாதீங்க. டைரக்ஷன் மாத்திர மாதிரி போய் சொல்லுங்க. ஓகேவா? ஆடியன்ஸ் கூட வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஆடியன்ஸ் வந்து நீங்க வேணா ஹெல்ப் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே புரிஞ்சா? யாராவது ஒருத்தர் முன்னாடி வாங்க. சீக்கிரம் கண்ணு கட்டுங்க. சீக்கிரம் யாராவது ஒருத்தர் வாலண்டியர் கண்ணு கட்டி யார் போடுவோம்? கட்டு பார்க்கணும். போதுமா? அம்மா அம்மா அடுத்து பெரியவங்களுக்கு உண்டான கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. களத்தில் இறங்கிட்டாங்க. இந்த பலூன் வந்து நீங்கள் கையில் வச்சு அந்த கூடையில் கொண்டு போடணும். அவங்க டீம் சேம் டீமாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து கைட் பண்ணலாம். ஆனால் தொடக்கூடாதுல சாமி. ரெடியா? 2 குரூப்ஸும் ரெடி?
எல்லாரும் ஆடியன்ஸ்லவே கை தட்டுங்க, என்கரேஜ் பண்ணுங்க நல்லா. 3 2 1 கோ. தொடக்கூடாது. ஏதோ ஒரு கூட ஓகே. இவங்க ஒரு பலன் போட்டுருக்காங்க, எடுத்துருங்க. ஓகே, ஒரு பாயிண்ட் இந்த டீமுக்கு. டீம் ரெண்டு இருக்கலங்க, ரெண்டு கூடையில வந்து எந்த கூடையில நீங்க போடலாம் உங்களுக்கு டீமுக்கு வந்து பாயிண்ட் கிடைக்கும். உங்களோட கூடையில போடணும்னு கூட கிடையாது. சீக்கிரம் 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 யாராவது ஒருத்தர் வாங்க. கண்ணு கட்டி விடுங்க, கண்ணு கட்டி விடுங்க. டீம் ஒன்று வந்து ஒரு பாயிண்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரெடியா? ரெடியா? ரெடி? 3 2 1 ஸ்டார்ட். ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். லெஃப்ட்ல வா. போட்டா போட்டா. வா வா நீ போடு. தம்பி கன்ஃபியூஷன்ல கரெக்டா போட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் போட்டது தான் நாங்க கணக்கு எடுத்துப்போம். இப்போ ரெண்டு டீமும் ஈக்குவலா இருக்காங்க. இப்போ இது லாஸ்ட் டை. ஓகே, சீக்கிரம் சீக்கிரம் யாரும் கண்ணு கட்டுங்க சீக்கிரம். இவங்க ஈக்குவலான பாயிண்ட்ல இருக்காங்க. சுதர்ஷன் கன்ஃபியூஷன் ஆகி ஒரு பாயிண்ட் மிஸ் பண்றாரு. ரெடியா? ரெடிங்களா ரெண்டு டீமும்? ரெடி? ரெடி? 3 2 1 ஸ்டார்ட். ரைட் ரைட் ஸ்பீடா போங்க, ஸ்பீடா போங்க. ரைட்ல போ, லெஃப்ட்ல போமா. தர்ஷினி. சூப்பர் சூப்பர். தர்ஷினி ஒரு பாயிண்ட். அப்போ டீம் 2 வின் பண்ணிட்டாங்க. எல்லாரும் கை தட்டுவோமா? ஆடியன்ஸ்லவே கை தட்டுங்க, அப்போ உங்களுக்கு ரொம்ப என்கரேஜா இருக்கும். ஓகே, டீம் 2 எல்லாரும் வாங்க. டீம் 1 உட்காந்துக்கலாம். இப்போ டீம் 2ல இருக்கிறவங்களுக்கு क्वेश्चन கேட்க போறாங்க. ஓகே, டீம் 2ல ரெடியா இருக்கீங்களா? யாருக்கு பதில் தெரியுமா அவங்க கை தூக்கணும். பதில் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் கை ஃபர்ஸ்ட் கை தூக்குறவங்களுக்கு சான்ஸ். ஆஃப் பண்ணிருங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க. சரி, ஓகே, நாம வந்து கேள்வி கேட்கலாம். சரியா? ரெடியா இருங்க. பதில் தெரிஞ்சா கை தூக்கணும். ஃபர்ஸ்ட் கை தூக்குறவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ உங்களுக்கான கேள்வி, ஏசப்பா வந்து ஜெபிக்க ஒரு தோட்டத்துக்கு போனாரு. அவர் சிலுவையில அறையறதுக்கு முன்னாடி அந்த தோட்டத்துல தான் ஜெபிச்சாரு. ஸோ அந்த தோட்டத்தோட பேர் என்ன? கெத்செமனே சரியான பதில். எல்லாரும் கை தட்டலாமா? ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஓகே, அவ்வளோதான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் இதில். எல்லாரும் கை தட்டிடலாம். உங்க பேரு? லாஸ்ட் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ண மியூசிக்கல் ஷேர். பெரியவங்க எல்லாமே முன்னாடி வாங்க. குழந்தைகளுக்கு மொத்தம் 9 பேர் இருக்காங்க. 7 ஷேரும் இருக்கு. நீங்க ரவுண்ட் சுத்திட்டே இருக்கணும் சாங் ப்ளே பண்ணும்போது. சாங் வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணுவாங்க. சாங் ஆஃப் பண்ணி என்ன பண்ணணும், இது உட்காரணும். யார் சேர் உட்காராங்களோ அவங்க வந்து உள்ள வந்து நீ உள்ள நிற்கோங்க. அந்த செட்டில் வந்து நிற்கும். உங்களை சுற்றி வரணும். ஒரு ஆள் நிற்கும். பார்த்துக்கோங்க கரெக்டாக.
தட்டி என்கரேஜ் பண்ணுங்க எல்லாரும். ஓகேம்மா. ரெண்டு சேர் எடுத்துருங்க. எல்லாம் கைத்தறி நல்லா என்கரேஜ் பண்ணுங்க உங்களை. ரெண்டு பேர் அவுட்டுமா? ஓகே. அடுத்த ரெண்டு சேர் எடுத்துருங்க. நீங்க அதை பார்த்துட்டே இருக்கிற சேரை சுத்திட்டே இருந்தாலும் சேர் காட்டா ஒன்றும் உள்ள சிக்கல் ஆகிடும். ஓகேங்களா? உங்களுக்கு தாமியத்தின் ஊரிலே பிறந்தானே. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். அவனுக்கு ரெண்டு சார் செலிப்ரேட் பண்ணிருக்கேன். மேரி மேரி பச்சை கருங்க